உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய தினம் 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2010 ஆண்டு பேசும் பெண் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் முதல் தினகரன் பத்திரிகை எடுத்துக் கொள்ளலாம். இன்றைய தினகரன் பத்திரிகைகளில் எவ்வாறான செய்திகள் எல்லாம் வெளியாகிருக்கிறது என்று பார்க்கலாம். அந்த வகையில் தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்திகளாக செல்காஸ் நிறுவன 51% பங்குகளை அரசு கொள்வனவு என்ற தலைப்பிலான செய்திதான் இன்றைய தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் தினகரன் தலைப்புச் செய்திகள் எவ்வாறு தொடர்ந்து செல்கிறது என்று பார்க்கலாம். செல்காஸ் நிறுவனம் அதன் விநியோகங்களையும் இலங்கையிலும் ஆசியாவிலும் நிறுத்திக் கொள்ளப் போவதாக அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளது. இதனை அடுத்து செல்காஸ் லங்கா நிறுவனத்தின் 51% பங்குகளை கொள்வனவு செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் வர்த்தக கூட்டமைப்பை மறுசீரமைக்கும் திட்டத்தின் ஒரு அங்கமாகவே இலங்கையில் எரிவாயு விநியோகத்தில் இருந்து விலகி நிற்கப் போவதாக குறித்த நிறுவனம் அறிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பிரிதொரு செய்தியாக வடக்கில் அபிவிருத்தி மீள்குடியேற்ற செயற்பாடுகள் சிறப்பு முன்னெடுப்பு அரசின் நடவடிக்கை திருப்தி பெஸ்கோ என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த செய்தியானது வடக்கில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி மீள்குடியேற்றம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பான செயற்பாடுகள் பூரண திருப்தி அளிப்பதாக இலங்கை வந்திருக்கும் ஐநா செயலாளர் நாயகத்தின் அரசியல் விவகாரங்கள் செயலாளர் பெஸ்கோ தெரிவித்தார் என்ற ஒரு தலைப்பிலான செய்தி இடம்பெற்று செல்கின்றது. அதனைத் தொடர்ந்து தேசிய வெற்றி விழா கொண்டாட்டம் இன்று கொழும்பில் கோலாகலம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இந்த செய்தியானது பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டு ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு மிகவும் பிரமாண்டமான முறையில் ஏற்பாடு செய்துள்ள தேசிய வெற்றி விழா மற்றும் ராணுவ வெற்றி அணிவகுப்பு காலை 8 மணிக்கு காலிமுகத்திலும் மாலை 4:30 மணிக்கு வீரர்களின் தேசிய நினைவு தின வைபவம் பாராளுமன்ற வைபவத்திலும் நடைபெறும் என்ற தலைப்பிலான செய்திதான் இவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது. இவை இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருந்தது. தொடர்ந்து வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக நிபுணர்களின் குழு விவரம் அடுத்த வாரம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும். செயலாளர் பஸ்க தெரிவிப்பு தடுப்பு காவலில் இருப்போரை விடுவிக்க வேண்டும் என்கிறார் என்ற தலைப்பிலான செய்திதான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. இந்த செய்தியானது இலங்கையில் மனித உரிமை வீரர்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை நிறுவி இருக்கின்ற நிபுணர்கள் குழு விவரம் அடுத்த வாரம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என ஐக்கிய நாடுகளின் அரசியல் விவகாரங்களுக்கான செயலாளர் லின் பெஸ்கோ தெரிவித்தார் என்ற தலைப்பிலான செய்தி இது இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். இன்று வெற்றி விழா கொண்டாட்டங்களில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பங்கேற்க மாட்டார், பொன்சேகாவுக்கும் அழைப்பில்லை என்ற தலைப்பிலான செய்திதான் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த செய்தியானது யுத்தம் நிறைந்து அடைந்து வரும் ஒரு வருட பூர்த்தியை கொண்டாடும் வகையில் இன்று காலிமுக தடத்தில் அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ராணுவ வெற்றி விழா நிகழ்வில் எதிர்க்கட்சிகள் கலந்து கொள்ள மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது என்று இவ்வாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அகாஷியுடன் இன்று சந்திப்பு என்ற தலைப்பிலான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இந்த செய்தியானது ஜப்பானின் விசேட தூதுவர் யசுஷி அகாஷியை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்று சந்தித்து பேச உள்ளனர். இன்று 5 மணி அளவில் இச்சந்திப்பு நடைபெற உள்ளது என இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து நாடு கடந்த அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டும், ஐநாவை வலியுறுத்த கோருகிறார் பிரதமர் என்ற தலைப்பிலான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கைக்கு எதிராக விடுதலை புலிகளின் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை அமைக்கும் ஏற்பாடுகளை தோல்வியடைச் செய்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபையை பணிக்க வேண்டும் என்று பிரதமர் அகாஷியை கேட்டுக் கொண்டுள்ளார் என்ற செய்திதான் இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றது. இவை இன்று வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகள். தொடர்ந்தும் சுடரொலி பத்திரிகையை பார்க்கலாம். இன்று சுடரொலி பத்திரிகையில் எவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றது. சுடரொலி பத்திரிகையில் தலைப்புச் செய்திகளாக அதே செய்தியில் பெஸ்கோ அவர்களின் செய்திதான் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக நிறைவேற்று அதிகாரமுள்ள பிரதமர் பதவியேற்க ஆதரவு ஐக்கிய தேசிய நேற்று அறிவிப்பு ஐக்கிய தேசிய கட்சி நேற்று அறிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழித்து நிறைவேற்று அதிகாரிக்க பிரதமர் முறைமையை உருவாக்கும் விதத்தில் அரசியல் திருப்பு அமைத்தால் அதற்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு வழங்கும் என்ற தலைப்பிலான செய்திதான் இன்று இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ச்சியான செய்தியாக நெதர்லாந்தில் 4 தமிழர்கள் கைது என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர்கள் என்று குற்றச்சாட்டின் பேரில் 4 தமிழர்கள் நெதர்லாந்தில் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அரசமைப்பு திருத்தங்களை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த மாட்டாது. உத்தேச அரசமைப்பு திருத்தங்களை பகிரங்கப்படுத்த தேவையில்லை. அரசமைப்பு திருத்தங்கள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அமைச்சரவையின் அங்கீகாரத்தின் பின்னர் முறையாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்ற சிறப்பிலான செய்திதான் தொடர்ந்து செல்கின்றது. இவை அனைத்தும் இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்ற செய்திகள். மீண்டும் நாளைய தினம் நாளைய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுச் செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் தர்ஷன். வணக்கம்.